ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட நம்ம வரும்போது எந்த கவலை இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். ஆமேன். நான் பயப்படும் நாளிலே உண்மையை நம்புவேன், நான் கலங்கிடும் நாளிலே உண்மையை ஆமேன். அவரை நம்பும் போது நமக்கு எந்த குறைவும் இருக்காது. நம்ம குறைவுகளை அவர் தீர்த்து வைப்பார். நம்ம எல்லாம் உற்சாகமாக அவர் வார்த்தையை நம்பி பாடுவோமா? நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், கலங்கிடும் நாளிலே உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன், கலங்கிடும் நாளிலே உம்மை நம்புவேன். Got it,
ஒரு உற்சாகத்தோடு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அமேன். நம்மளோட நம்பிக்கையின் காரணர் ஏசப்பா தான். அமேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே. இந்த பாடலோடு சேர்ந்து அவர் செய்த நன்மைகளுக்காக, நம்மளுக்கு இதுவரையும் செஞ்ச நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி நம்மளை துதிக்க போறோம். அமேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை துவங்கியதை முடிப்பவர் நீரே, முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை துவங்கியதை முடிப்பவர் நீரே, முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பரிப்பேன் இந்த ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும், சொன்னதை செய்யும் உன்னத நீரே, உன்னத நீரே, வாக்கு மாறா, வாக்கு மாறா, உத்தம நீரே, உத்தம நீரே, சொன்னதை செய்யும், சொன்னதை செய்யும் உன்னத நீரே, உன்னத நீரே, வாக்கு மாறா, வாக்கு மாறா, உத்தம நீரே. குறித்த நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, குறித்த நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பரிப்பேன் என் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பரிப்பேன் என் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என்
முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் பிரியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பாடி செலுத்தியே நகனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாடி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பாடி செலுத்தியே நகனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாடி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பாடி செலுத்தியே நாதனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாடி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பாடி செலுத்தியே நாதனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாடி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்று தேடி வந்தீரே. திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்று தேடி வந்தீரே. நன்றி நன்றி பாடி செலுத்தியே நாதனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாடி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பாடி செலுத்தியே நாதனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாடி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசனீரையா. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறிடாவும் கிருபையா நாள்தோறும் தாங்கினீரையா. மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசனீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கினீரையா. நன்றி நன்றி பாடி செலுத்தியே நாதனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாடி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பாடி செலுத்தியே நாதனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாடி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். நைட்டு வந்து என் கால் வந்து ரொம்ப வலிச்சிச்சு, என்னால் கீழே வைக்க முடியல. நான் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்டேன். நான் தூங்கி எழுந்தோடனே என்னோட டான்ஸே ஆட முடிஞ்சிச்சு. என்னையும் இந்த நாளில் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்த வருஷம் எல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப நடந்துட்டு வருவேன், கொல்தியை தூக்கிட்டு வருவேன். ரொம்ப கால் வலியாக இருந்துச்சு எனக்கு. அதனாலேயே இன்பிட்வீனில் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ப்ரேயருக்கு வர்றதெல்லாம். நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், எசப்பா எனக்கு எப்படியாச்சும் ஒரு வண்டி வாங்கி கொடுங்க எசப்பா, நான் வந்து வண்டியில் வரணும் ப்ரேயருக்குன்ட்டு. இந்த நாளில் கூட எனக்கு தேவி சிஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது நான் சந்தோஷமாக ஆமாம் சிஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயருக்கு வண்டியில் வந்தேன். ஆண்டவர் தானே எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு மிகவும்
மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலி செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புது வண்டியை இஎம்ஐ ஆப்ஷனே இல்லாமல் முழுமையாக கட்டி வாங்குறபடியே ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இந்த டிசம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 o'clock சர்வீஸ்க்கு வந்தோம். வர்றப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புது வீடு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கோம். அதாவது இங்கே பாதி திங்ஸ் அங்கே பாதி திங்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா சாரீ தான் கட்டிட்டு வந்தேன். எப்போவும் சர்ச்சை காலைல வந்தால் சுடி போட்டு வருவேன், சாரீ கட்டிட்டு வந்தேன். அது 2 வீலரில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்னையூர் ஹாஸ்பிட்டல் தாண்டி அந்த ரோடு எங்களுக்கு புதுசு. அப்போ மழை வேற பெஞ்சிருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீட் பிரேக்கை கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, நல்ல ஹைட்டுக்கு, அதாவது பசங்களுக்கு எதுவுமே ஆகலை. நான் வந்து ஜம்ப் ஆகி கீழே இங்கேருந்து அவ்வளோ தூரம் ரோட்டில் அப்படி ஒரு சைடாக என்ன அப்படி இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோ ஃபோர்ஸாக நான் வந்து விழுந்தேன். ஆனால் இன்னொன்று, நான் அடுத்த நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்தோம். ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ண போனோம். ஆனால் அவங்க செக் பண்ணிவிட்டு எந்த ஃப்ராக்சர் எதுவுமே இல்லை, லைட்டாக தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த முதுகில் கையிலலாம் கொஞ்சம் ஆயில்மெண்ட்டை வச்சு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பைபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய வீட்டில் எல்லாமே மாட்டிக்கிச்சு. அப்போது வந்து ஒரே ஒரு பைபிள் மட்டும் தான் புது வீட்டில் இருந்தது. அதுவும் நான் வந்து ஒரு 4 வருஷமாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற பைபிள், நல்ல பெரிய பைபிள். அதை நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கே யோசித்தேன், ஐயோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா ஹேண்ட்பேக் எதுவுமே இல்லை, கையில் தான் வச்சுருந்தேன். அப்போ அடுத்த நாள் நான் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் வந்து கையில் 2 மொபைலு பைபிள் 3மே வச்சுருந்தேன், ஒரே கையில் வச்சுருந்தேன். ஆனால் கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் வந்து அடிக்கடி ஸ்லிப் ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். லைட்டானாலே கீழே விழுந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது பைபிளும் நானும் மட்டும்தான். அடுத்த நாள் தான் யோசித்தேன், அப்போ நம்ம வந்து வேதத்தை சுமந்தா வேதம் வந்து நம்மளை சுமக்குங்கிறது உண்மை. ஏன்னா நான் வந்து என் ஹஸ்பண்ட் நினச்சிருக்காங்க தலையில் தான், ஏன்னா நம்ம இப்படி விழுறப்ப தலையில் தான் அடிபட்டிருக்கு, டக்குன்னு ஃப்ரண்ட்டில் தான் நம்ம விழுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் அற்புதமாக எங்களை காப்பாற்றினாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப, ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப ஷாக்காக இருந்தது. பரவாயில்ல, தலையில் தான் அடிபட்டிருக்கோம், ரொம்ப அடிபட்டிருக்கோன்னு நினச்சேன்னு. ஆனால் என்னோடய பாதி அடியை தாங்கினது அந்த வேதாகமம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி அடிபடுந்தோ அதே மாதிரி என் பொண்ணு சொன்னால், அதே மாதிரி பைபிளுக்கும் அடிபட்டிருக்குமான்னு சொன்னான். அப்போ நம்ம வேதத்தை சுமந்தா வேதம் நம்மளை சுமக்குங்கிறது 100% நமக்கு உண்மை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் தேதி அடிபட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளட்டு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலாம் தண்ணி தான், ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணியே வரல, எந்த வித சேதமும் இல்லை, ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தாங்க. இன்னொன்று அந்த ஒரு 3 days என்னால் சமைக்க முடியல. ஊர்லேருந்து எங்கள் அத்தை வரேன்னு சொன்னாங்க, நான் வர வேண்டான்ட்டோம். ஆனால் 3 days எங்கள் வீட்டுக்கு ஃபுட்டு வந்தது, வீட்டு வாசல்லே கொண்டு வந்து கொடுத்தாங்க, போட்டில் வந்து கொடுத்தாங்க. அந்த டிராக்டரில் வந்து 3 days நான் சமைக்கவே இல்லை, கையை வந்து தண்ணி எதுவுமே வச்சு நான் யூஸ் பண்ணவே இல்லை. 3 days கர்த்தர் வந்து பாதுகாத்தார். அந்த ஒரு 1 week வந்து கர்த்தர் எல்லாமே நார்மலாக்கி எல்லாம் சரியாக செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி சொல்கிறேன். 2 மாசமா என்னால் நடக்க முடியல, காலெல்லாம் வீங்கி. But I asked Jesus, heal me every day. I will cry. Ask Jesus, heal me. Take me to church every week. I'll come, but I couldn't come. I cry, ask my Lord. I used to come now. Take me and go, Jesus. I thank God for bringing me here. Today I'm standing telling Sachi, God's grace. I was very sick too, in the hospital, admitted for 6 months. That too, doctor said I die anytime. They gave 5 days time. Today I'm standing alive and telling God's grace on me. I thank my Jesus for blessing and healing me with this stripe. I praise God. Thank you, Jesus. Thank you. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க சொன்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஆக்சுவலாக அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து அவங்க ஆக்சுவலாக எந்த அசைவும் இல்லாமல் விழுந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜிஹெச்சில் போய் ஃபிட்ஸ்லாம் வந்து ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸ் காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ டேஸ் கொடுத்துருந்தாங்க?
5 டேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு பெஸ்ட்டாக்கி இன்றைக்கி சர்ச்சில் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சபையார் ஜெபிச்சிங்க நிறைய பேர், ரொம்ப தேங்க்ஸ். 1 நாளாகமும் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் 509வது பக்கம் பழைய ஏற்பாடுல வாசிக்கிறேன், கேளுங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். ஒன்ஸ் அகைன் எல்லாரும் அந்த 10ஆம் வசனத்தை மாத்திரம் எல்லாம் உங்க புக் பைபிள் இருந்தா பைபிள்ல பாருங்க, டிவியில பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். எத்தனை பேர் அவன் கேட்டதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார்? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன், ஓகே, ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் 15-20 நிமிஷம் இந்த வார்த்தையை நான் பேசிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். யாபேஸ், ஆமென். யாபேஸ் அப்படின்னா வார்த்தைக்கு துக்கம், சாரோ, வேதனை, துக்கம். அவன் யாபேஸ்னுடைய அப்பா பேர் வந்து 4ஆமத்துல 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல கேனாஸ் அப்படின்றதுதான் யாபேஸ்னுடைய அப்பா பேர். அவருடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தன்னுடைய 60 வயசுல 2ஆம் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு வரலாறு சொல்லுது. அந்த வரலாறுல பார்த்தீங்கன்னா அவன் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல மேபி அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரத்துல நான் கமெண்ட்ரியில வாசித்தேன். அந்த சமயத்துல அவ குழந்தை பிறக்கிற சமயத்துல பாருங்க, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பேர் வைப்பாங்க, லேவி அப்படின்னு பேர் வச்சானா இனி என் புருஷன் என்னோடு கூட இணைந்திருப்பான் என்று சொல்லி தேவியின் பேர் வச்சார். ஸோ யூதான் பேர் வச்சது கர்த்தர் என்னன்னா, நான் இனி தேவனை துதிப்பேன் அப்படின்றதுக்கு யூதான் பேர். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு குழந்தை பேர் வைக்கும் பொழுதும் அவங்களுடைய அந்த தாயுடைய சிச்சுவேஷன் அதை பொறுத்து தான் அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு பேர் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவன் என்னோடு இசைந்திருப்பார் அப்படின்றதுக்கு வார்த்தைக்கு தான் லேவியின் பேர். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறு, ஒரு சரித்திரம் இருக்கும். அதே போல இங்க பார்க்கிறோம் யாபேஸ். ஆமென் சொல்லுங்களேன். யாபேஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பேரு துக்கம். துக்கம், அந்த துக்கம்ன்ற அந்த வார்த்தையே வந்துச்சுன்னா அந்த குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க. ரெண்டாவது, இவன் வந்து அவங்க குடும்பத்தில் எல்லா அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப டாப்ல இருந்தாங்க. இவன் மட்டும் பார்வைக்கு எப்படி இருந்தானா, இவன் மட்டும் பார்வைக்கு கேவலமா ஏளனமா பல வார்த்தைகள் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனால அவனுடைய வாழ்க்கை ரொம்ப துக்கம்ன்றது. சில பேர் பார்க்கலாம், பழைய ஏற்பாடு காலத்துல துக்கம் வச்சா துக்க வஸ்திரத்தை போட்டுக்கொள்வாங்க. துக்க வஸ்திரத்தை போட்டுட்டு அப்படியே தேவனை நோக்கி ஜெபிப்பாங்க. ஆனா இவன் வாழ்க்கையே துக்கம். ஒரு சிவாஜி கணேசனை பாடுவேன், வாழ்க்கையே துக்கமா இருந்தா சோதனை தான் வாழ்க்கையடா சாமியன் என்ன ஆகிறது அப்படின்றா. அப்ப அந்த வாழ்க்கையவே சோதனை ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இவன் இருக்கிறான். ஆனா இவனுடைய லைஃப்ல பாருங்களேன் ப்ளீஸ், இதான் நான் இன்னைக்கு உங்க அழுத்தமா வைக்க விரும்புகிற காரியம். எனக்கு சபையினுடைய நிலைமை தெரியும், உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியும். உங்க நிலைமையில ஒரு மாற்றம் வரணுன்றக்காக தான் நான் பிரசங்கிக்கிறேன். ஆமென். சபையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நிலைமையிலும் மாற்றம் வரணுன்றக்காக தான் இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். ஆகையால இந்த வார்த்தை உங்களுக்கு மாற்றம் வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த யாபேஸ் என்ன செய்யறான், தன்னுடைய சிச்சுவேஷனை பார்க்கல. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, எல்லாருமா சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஆமென் சொல்லுங்களேன்.
அப்ப இஸ்ரவேல் தேவனை நோக்கினா அவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் அப்படின்னா யாக்கோபு. சரிங்களா? அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவன் கையில அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்க எல்லாருமே இருந்து அவன் அப்படியே வளர்த்து அவனுக்கு கொஞ்சம் கையில பணத்தை கொடுத்து ஒரு சொத்தை கொடுத்து அவன் ஆசீர்வாதம் வரல. வெறும் கை, நத்திங், ஒண்ணுமே இல்லாம அவன் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது வனாந்தரத்துல தேவன் அவனை சந்திச்சார். அப்போ ஒரு மனுஷனை தேவன் சந்திச்சார்னா அவனுடைய வாழ்க்கையில கட்டாயம் துக்கம் மாறும். உங்க லைஃபே 40 வருஷமா 45 வருஷமா இல்ல கல்யாணம் ஆனதுல இருந்து துக்கமாவே போயிட்டே இருக்குதா? துக்கம்தான் வாழ்க்கையடா சாமின்ற மாதிரி துக்கம்தான் லைஃபா இருக்குதா? இன்றைக்கு இந்த சம்பவம் பைபிள்ல உங்களுக்காகவே எழுதப்பட்டிருக்குது, எனக்காகவே எழுதப்பட்டிருக்குது. இந்த இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுமானா உங்க வாழ்க்கையில நிச்சயமா உறுதியாய் மாற்றங்களை என் தேவன் கொண்டு வர வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால உங்களை நீங்க பார்க்காதீங்க. ஆமென். உங்களை பார்க்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது? அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. உங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா இன்னும் உங்க வாழ்க்கையில துக்கம் அதிகரிக்க தான் செய்யும். ஆமென். உங்களை நீங்க பார்க்கறனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உங்க தாய் தகப்பனும் குடும்ப சூழ்நிலைகள், உங்க வீட்டு சூழ்நிலை, உங்க கையில ₹1 கூட இல்லாத அந்த சூழ்நிலையை பார்த்தா அந்த சூழ்நிலையை பார்த்து துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாலும் அதுவும் உங்களை உயர்த்தாது. நான் சொல்றதை புரிஞ்சுட்டீங்களா? ஆகையால நான் படிக்கல, பணம் இல்லை, நான் தருத்திரம். அவனை பார்க்கும்போது தருத்திரன்டா, நீ எல்லாம் ஏன்டா பிறந்த, செத்து போயிருக்கலாம்லடா, நீ ஏன்டா இந்த வீட்டில் வந்து தருத்திரமா இருக்கிற அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு பேரே தருத்திரம், ஒன்னத்துக்கு ஆகாதவன், வேலை வெட்டி இல்லாதவன், இப்படிதான் அவனை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. உன்னை பத்தி 1000 பேசுறத பத்தி நீ அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதை ஏன் பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கலேன், கட்டாயமா உங்க வாழ்க்கையில இன்னும் மூழ்கி தான் துக்கத்துல தான் மூழ்கி போவீங்க. அதுக்கு பதிலாக ஒரு காரியம், யாபேஸ், அத்தமா சொல்லுங்க, யாபேஸ். ஹல்லேலூயா. துக்கமான மனுஷன், துக்கம்தான் வாழ்க்கை, தோல்விதான் வாழ்க்கை, தரித்திரம் தான் வாழ்க்கை. ஆமென். 2வது ஒய்ஃபுக்கு பிறந்தவன், அப்பா அவனை கவனிக்கல, அவங்க அண்ணன் தம்பியால வெறுக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் அவன் என்ன பண்றான், அவன் ஒரு காரியத்தை பண்றான், இனி இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவனுக்கு ஒரு முடிவு எடுத்தான். இனிமேல் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம யாரை பார்க்கணும் தெரியுமா? அப்பாவை பார்த்து பிரயோஜனம் இல்லை, அம்மாவை பார்த்து பிரயோஜனம் இல்லை, என்னைய பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். இல்லை இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் நான் துக்கத்துல தான் மூழ்கி இருப்பேன். அதுக்கு பதிலாக ஒன்று நினைச்சான், தன்னை இடத்தை விட்டு வெளியே வந்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிறான். இஸ்ரவேலின் தேவன், யாக்கோப்பு வெறுங்கையா தான் வந்தான், அவன் தேவனை நோக்கி பார்த்து செபிச்சான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அந்த ஜெபந்தான். ஆமென். ஒண்ணும் இல்லாத ஓட்டையாண்டியா இருந்த யாக்கோப்பை கர்த்தர் ஒரு பெரிய இஸ்ரவேல் தேசமா மாத்துறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்குள்ள மாட்டி கிடந்தாங்க. எகிப்துல கர்த்தர் செங்கடலையே 2ஆக பிளந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர், ஆண்டவர் வெறும் கையா இருந்தவன ஒரு பெரிய நாளா மாத்தின ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் மாத்தினார். அதுக்காக கர்த்தர் அவன்கிட்ட பேசினார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் நினைச்சான், எனக்கு சாப்பிட வழி இருந்தா போதுன்னு நினைச்சான், எனக்கு ட்ரெஸ் இருந்தா போதுன்னு நினைச்சான், இல்லையா? அவனுக்கு வந்து எனக்கு ஏதாவது இருக்க இடம் இருந்தா போதும், கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தா போதும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் இருந்தா போதும்னு நினைச்சான், சாப்பிட. இதுதான் அவன் கேட்ட. அவன் ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பேசினா தெரியுமா? ஏய், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு என்ன செய்வேன், சொந்தமா தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவன் யார்? இஸ்ரவேலின் தேவன் யார்? நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நட்சத்திரங்களை, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை அந்தரங்கத்துல தொங்க விட்டு இருக்கிறதா நம்ம அப்பா. ஆமென்.
நம்ம அப்பா சூரியனை அப்படியே மிதக்க விட்டுருக்கிறார். ஆமென். நட்சத்திரங்களை மிதக்க விட்டுருக்கிற அந்த அப்பாவுடைய பிள்ளை தான் நீங்கள் நானும். ஆகையால் அவரை பார்த்தா நம்மளை பார்த்த மாதிரி, அவரை பார்க்க 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 உன் சூழ்நிலைகள்ல அப்படியே இருள் மங்கி உனி பிரகாசமா மாறுவ. ஒருவேளை இந்த நேரத்துல வியாதியோட துக்கப்பட்டிருந்தா இந்த வியாதி நேரத்துல உங்க வியாதி நீங்கி உங்க வாழ்க்கையில சுகம் பிரகாசமாகும். வராமன் சொல்லுங்களேன். வர 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 நீதிமாண்டிய பாத வெளிச்சமா இருப்பது போல நீங்க இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வராமன் சொல்லுங்களேன். நீங்க இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நான் அந்த தாம்பரத்துல கை வரும் பொழுது 1992 வருஷம் ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன். நான் வரும் பொழுது தாம்பரத்துல இந்த காந்தி ரோட்ல தான் நான் காந்தி ரோட்ல தான் நான் வந்து இறங்கினேன். நானும் என் ஒய்ஃப் பிள்ளை 3 பேர் வந்து இறங்குறோம். அப்போ 2000 ரூபா ஏபிடி பார்சல் சர்வீஸுக்கு 2000 ரூபா கொடுத்து என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஆனால் என் கையிலேருந்து 30 ரூபா. அந்த 30 ரூபாயோட நான் காலை வச்சு இந்த காந்தி ரோட்டில் நான் கால் வைக்கிறேன். என் உள்ளத்தில் தெளிவாக என் ஆண்டவர் சொன்னார், இந்த தாம்பரத்தை நான் உனக்கு சொந்தமாக தருவேன். அன்னைக்கு வந்து எங்களுடைய சித்தப்பா வீட்டில் தான் நான் தங்கணும். தங்கும் பொழுது எங்கள் சித்தப்பா வந்து அவர் ஒரு பெரிய அநேக இங்கே இருக்க நபர்கள்லேயே ஒரு பெரிய ஆள், சரிங்களா? அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே தான் டாப்பில் இருந்துச்சு. அந்த ஏடிஎம்கேல அவர் ஒரு நம்பர் 1 ஆள். அப்போ அவர் சொன்னார், இங்கே எல்லாம் ஃபாரின் எய்டு பெரிய பெரிய சர்ச்செல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ராங்கி, இந்த சர்ச்சை நீ இங்கெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, நீ ஊர் பக்கம் கிளம்பி போனார். ஆண்டவர், நான் நொந்துட்டேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு பெரிய ஆள், அவர் தான் தாம்பரத்துலேயே பெரிய ஆள், அவர் தான் கிறிஸ்தவ வட்டாரத்துலேயும் பெரிய ஆள். அவர் சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, இங்கே நீ சர்ச்செல்லாம் உனக்கு நடக்காது, சர்ச்செல்லாம் நீ இங்கெல்லாம் பெரிய ஆளுங்க இருக்காங்க, படித்தவங்க, பெரிய ஆளுங்க, பணக்காரங்க, எல்லாம் ஃபாரின் எய்டு உள்ளவங்க, உன் கையில் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்னைக்கு நைட்டு ரொம்ப துக்கத்தோடு நான் படுத்திருந்தேங்க, ரொம்ப துக்கமாக படுத்தேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப தெளிவாக எனக்கு தெரியும், என் காதில் கர்த்தர் சொன்னார், இந்த பட்டணத்தில் கூடிய எல்லா சபைகளை காட்டிலும் உன் சபை தான் பெருசா இருக்கும். கவனிங்க, என் கையில எல்லாத்தையும் வச்சுட்டு எங்க அப்பா அம்மா என்னை அரவணைச்சு முத்தம் கொடுத்து என்னைய வந்து தாம்பரத்துக்கு அனுப்பல. அடிச்சு போ, பிச்சை எடுப்ப, ஊழியமா பண்ண போற. நானும் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக இருந்தேன். என் ஒய்ஃபு மெஜரா கோர்ஸில் மேனேஜர் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த டாப் லெவல் இருந்தாங்க. 2 பேரும் இன்னைக்கு நாங்கள் சம்பாரிச்சோன்னா ஒரு 3 லட்ச ரூபா எங்களுக்கு சம்பளம் வந்திருக்கு மாதம். எல்லாத்தையும் விட்டுட்டு 30 ரூபாயோட நாங்கள் தாம்பரத்துக்கு வந்தோம். ஆமேன். ஆகையால் என் கையில் இருக்கிறத வச்சு எனக்கு வாழ்வு கிடையாது. என் ஆண்டவர் சொன்னார், கால் வச்சோன்னே வெறும் காலில் வந்து கால் வச்சோன்னு சொன்னார், இந்த தாம்பரத்தை உனக்கு சொந்தமாக தருவேன். இன்னைக்கு நான் வந்து 31 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் என் உள்ளத்தில் தெரியும், கட்டாயம் நான் தாம்பரத்தை, என் கையில் தான் தாம்பரம் இருக்கு. ஏதோ நான் தாம்பரம் நான் வந்து இங்கே வந்து ஒரு 2 மாசத்தோட பாட்டு எழுதுறேன். என்ன பாட்டுமா? கணபதி தேசமை பயப்படாது, கணபதிபுரம் என்னுடையது, இரும்புலியூர் என்னுடையது, அதுக்கப்புறம் என்னது மங்களபுரம் இதையே இப்படியே பாண்டேன். ஒவ்வொரு ஊர் பேரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஊர் 2 மாசத்துல நான் எழுதின பாட்டு, கணபதிபுரம் என்னுடையது, இரும்புலியூர் என்னுடையது, மங்களபுரம் என்னுடையது, தாம்பரம் என்னுடையது. இன்னைக்கு சென்னை என்னுடையன்னு பாடிட்டு இருக்கேன், மாறிட்டேன். ஓகே, இந்த பாட்டை தான் நான் பாடினேன். நீங்க ஆரம்பத்தில் வந்தவங்க யார் இங்க இருக்காங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கேளுக்கு தெரியுமான்னு தெரியல. காந்தி யார் இருக்கா? பத்மா இருக்காங்க, ரைட்? பத்மா, ரைட். பாருங்க, இந்த பாட்டை நாங்கள் எப்படி பாடணும்னா, ஏதோ 1 நாள் 2 நாள் பாடலங்க. நாங்கள் இந்த பாட்டை எத்தனையோ வருஷமா பாடணும். ஆமேன். என்ன கையில் என்னது இருக்கிறது? 300 ரூபாய்க்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? வாடகை கட்டிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு வாடகை 300 ரூபாய், கையில் 30 ரூபாய். ஆனா பாட்டு ஆமேன். பக்கத்து சொல்லும், கையில் 30 ரூபாய், 300 ரூபா வாடகை, பாட்டு மட்டும் குறையவே இல்லைங்க.
அதனால தான் இன்னைக்கு நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமென். டான்ஸ் ஆடுறேன்னா நான் என் உள்ளத்துல துக்கத்தை வச்சுக்கிட்டு இல்லை. எனக்கு தெரியும் என்னுடைய தேவன் யாக்கோபின் தேவன், என் தேவன் இஸ்ரவேலின் தேவன். ஆமென். ஒண்ணுமே இல்லாட்டா கூட கர்த்தரால கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையால அவர் பாருங்க என்ன ஒரு அற்புதமான காரியம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நினைக்கிறான். அவனுடைய மைண்டை பாருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோடனே ஒண்ணுமே இல்லாம மலடியா இருந்த அண்ணாளுடைய குழந்தை, அண்ணாளுடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஆண் பிள்ளையவே பார்த்துட்டாங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க தரிசனத்துல ஒண்ணு வரும். ஆமென். சத்தமா கத்தமா ராமன் சொல்லுங்க. ஒண்ணு வந்துச்சு. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்னுடைய சகோதரரை பார்க்குறேன், எங்கள் அண்ணனை பார்க்குறேன், அவன் பெரிய பயங்கரமான ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறான், இவனை பார்க்குறேன், இவன் கப்பல் வச்சிருக்கான், இவனை பார்க்குறேன் நகை வியாபாரி இருக்கிறான், எங்கள் அண்ணனை காட்டிலும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்த காட்டிலும் நான் கனத்துக்குரியவனா மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. கனன்றது சூப்பருங்க. கர்த்தர் ரொம்ப ஈஸியா மனுஷனை கனப்படுத்த. யார் தேவனை கனப்படுத்துறாங்களோ கர்த்தர் அவர்களை கட்டாயமா கனப்படுத்துவார். ராமன் சொல்லுங்களேன். தேவனை கனப்படுத்தினா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஆளலே சொல்லுமா. ஆகையால இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நினைக்கலாம், ஏதோ நான் பாஸ்டர் எல்லாத்தையும் வச்சுட்டு வரல, ஓட்டாண்டியா என்னுடைய லைஃப்பை இன்னைக்கு பாக்குறீங்க. நியூ இயர் சர்வீஸ் பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட மேலே மட்டும் 900 சேர் போட்டோம், கீழே மட்டும் 500 சேர்ஸ் போட்டோம். எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்பினாரா இல்லையா? நான் சொல்றேன், கர்த்தரால எல்லாமே செய்ய முடியும். இதுக்கு மேல டிஜிபியில் இதுக்கு மேல ஒரு இன்னொரு பெரிய இடம் இருந்தா கூட, இன்னொரு 500 சேர் போடக்கூடிய இடம் இருந்தா கூட 500 கர்த்தர் நிரப்ப வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஜெபம். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ற யார்கிட்ட ஜெபம் பண்றோம்னா, நம்ம பண்ற ஜெபம் பண்ற ஒரு பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய காருண்யம் உன் மேல பெரியவனா தான் மாக்கும். கர்த்தருடைய கண்ணு உன்னை பெரியவனா மாத்தும். ஆகிய இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேர், ஒருவேளை நீ ஒரு வீட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கலாம், நாளைக்கு இதே பாத்திரம் கழுவுறது 10, 20 வீடுகளுக்கு அநேக வேலைக்காரர்கள் அனுப்பி நீ ஒரு மேனேஜிங் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன சொல்றது, ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் நீ ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நீ ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கலாம், நாளைக்கு 200 வீடுக்கு நீ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கான்ட்ராக்டர் ஆயிரலாம். ஆகையால் இன்னைக்கு உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது சின்ன காரியமா இருக்கலாம், அதை கர்த்தர் பெருசாக்க வல்லவர். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். அப்ப தேவனை நோக்குனா கட்டாயமா உன் லைஃப் சின்னதா இருக்காது, உன்னை பெருசாக்குவார். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிற ஒரு சேலை இருக்கலாம், 2 சேலை. நான் வரும் பொழுது எனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க. என் ஒய்ஃப்க்கு தெரியும், எங்க அப்பா என் தம்பி போட்ட ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன். ஆனா இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ எனக்கு அருமையான தேவைப்பிள்ளைய. ஆகையால உன் லைஃப்ல இன்னைக்கு நீ எப்படி இருக்க அது பெருசு இல்ல. நாளைக்கு நீ ஜெபிக்கிற ஆள், உன் ஜெபத்தை கேட்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன் ஜெபத்தை கேட்கிறவர் பெரியவர். அவர் உன்னை எல்லாருக்கும் கனத்துக்குரியவனா, உன் குடும்பத்திலே கனத்துக்குரியவனா. இந்த இடத்துல வந்திருக்கிற 90% ஹிந்துஸ்ல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை கர்த்தர், உங்க வாழ்க்கையை கர்த்தர், யாபேஸ் எப்படி தன் சகோதர இந்து குடும்பத்திலிருந்து நீங்க வந்திருக்கும் பொழுது உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாம் என்னை எங்க அப்பா அம்மா அடிச்சு அனுப்பிச்சது போல, கிறிஸ்தவனா மாறிட்டியாடா, நீ அவ்வளவுதான்டா, கேவலப்பட்டு தான் போவேன்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்லுங்க, இல்ல, இந்த தேசத்திலேயே நான் செய்கிற பிசினஸ், நான் செய்கிற வேலை கனத்துக்குரியதாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். நம்முடைய ராஜா கனத்துக்குரியவர். ஹல்லேலூயா. கத்தி ராமன் சொல்லுங்களேன். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். ஆகையால் உனக்கு இல்லைன்றதை பார்க்காத, உன் கற்பம் இல்லைன்னு நினைக்காத, உன் சரீரத்துல பலவீனத்தை பார்க்காத. உனக்கு ஒருத்தர் இருக்கிறார், பலன் கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், உன்னை ஏழ்மையை ஐஸ்வர்யவானாக்குற ஒருத்தர் இருக்கிறார், உன்னை கனத்துக்குரியவராய் இருக்கிற ஒருத்தர், அவர்தான் இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ராமன் சொல்லுங்களேன். கத்தி ராமன் சொல்லுங்களேன். நீங்க வாசித்து பாருங்களேன். அவன் பாருங்க, தேவரீர் என்னை, ஆமென், சாபம் பிடிச்ச வாழ்க்கை, சாபம் 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 சாபம்.
இனி இந்த ஊர்ல வந்தோடனே எல்லாம் இங்க இருக்க லோக்கல்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் அத்தனை பேர் சொன்னாங்க, இந்த ஊர்ல இருந்து எவனும் நல்லா ஆனதா சரித்திரம் இல்லை, ஊழியர் செஞ்சு நல்லா ஆனதா சரித்திரம், இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு லண்டன்ல ஒரு பெரிய வேலை கிடைச்சி, பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆகணும், ஒரு காரு பங்களா எல்லாம் வந்துச்சு. நானும் போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா என் ஆண்டவர் சொன்னா, எனக்கு சொன்னாரு, இந்த தாம்பரத்துல உன் எல்லை முடிச்சூர், நான் உன்னை முடிச்சுரு. ஆமென். எனக்கு கத்துன இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கண்ணால எனக்கு அங்க பெரியசா நான் ஆகல, ஆனா எனக்கு தெரியும் அந்த எல்லை என்னுடையது. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு நாள் ஜெபிச்சுட்டு இருக்கப்ப என்னுடைய கால் முடிச்சூல் இருக்க மாதிரியும், என்னுடைய தலை செம்பாக்கத்தில் இருக்க மாதிரியும், என்னுடைய கை பெருங்குளத்தூர் ஒரு கை இருக்க மாதிரியும், இன்னொரு கை கடப்பேரில் இருக்க மாதிரி இவ்வளோ பெரிய மனுஷன் படுத்திருந்ததை பார்த்தேன். எனக்கு தெரியும் கர்த்தர் எல்லைகளை வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்ற எல்லை கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. வடக்கை பார்த்து வைத்திராத என்றும் தெற்கை பார்த்து கொடுன்னு சொல்லுகிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஆகையால் எல்லைகள் வராமன் சொல்லுங்களேன், சத்தம் வராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மேற்கே இருக்கிற முடிச்சூர், கிழக்கே இருக்கிற செம்பாக்கம் ராமன் சொல்லுங்களேன். இந்த பக்கம் வடக்கு இருக்கிற கடப்பேரி, இந்த பக்கம் தெற்கே இருக்கிற பெருங்குளத்தூர் என்னுடையது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ள போகணும்னு தெரியல. ஆகிய எல்லைகளை பெரிதாக்கணும். ஒரு மனுஷனா இருந்தானா, ஒரு மனுஷ ஜென்மம் இருந்தானா, சொல்றேன், நாட் ஓன்லி கிறிஸ்தவன் இல்ல, நாட் ஓன்லி எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் பெருசாகணும் ஆசைப்படுவான். எந்த மனுஷனா பிறந்த ஒரு ஆண்டவருடைய சாயலால படைக்கப்பட்ட மனுஷனை அவன் இன்னும் பெருசாகணும் அப்படின்ற ஆசை இல்லாட்டினா அவன் மனுஷனே கிடையாது. மிருகம் கூட பெருசாயிரும். மிருகம் கூட நான் பெருசாகணும் அப்படின்ற எண்ணம் உள்ளதுதான். தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட மனுஷன் நீங்க பழுகி பெருகு. ஆமென். பழுகி பெருகு. இந்த இது ஆண்டவருடைய குணாதிசயத்தில் ஒண்ணு. ஒரு மனுஷன் தான் பெருகணும்னு ஆசை இல்லாட்டினா அவன் செத்து போயிடலாம். அவனுடைய லைஃப்ல வேஸ்ட். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஒரு மனுஷன் பெருகணும், பெருசாகணும், இயேசுன்ற நாமத்தை தரித்திருக்கும் பொழுது அவன் அந்த ஊர்லயே பெரியவனா இருக்கணும், உன் குடும்பத்துல பெரியவனாக்கும், ஊழியத்துல பெரியவனா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால ஆண்டவர் சொல்ற, ஜெபிக்கிற மனுஷனா இருக்கும் பொழுது நிச்சயமா உன் எல்லை, உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். ஆண்டவரே பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். உன் கண்களை ஏறெடுத்து பார், வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் நீ நோக்கி பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த கண்ணில் இல்லைங்க, உங்க உள்ளத்துல கண்ணை திறந்து பார்க்கணும். உன் கண்களை ஏறிடுன்னு சொல்லும் பொழுது உனக்குள்ள உள்ளான மனக்கண், உள்ளான வாழ்க்கையில நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியோ அவ்வளவுதான் வெளியே நடக்கும். ஹல்லேலூயா. உள்ள பக்கத்துல சொல்லுங்க, உள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, உள்ள எவ்வளவு பெருசா இருக்கீங்களோ அவ்வளவுதான் வெளியே பெருசாக முடியும். திரும்ப நான் சொல்றேன், இது இந்துவுக்கும் பொருந்தும், முஸ்லிமுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும், ரட்சிக்கப்பட்டவனுக்கு பொருந்தும், ரட்சிக்கப்படாதவனுக்கும் பொருந்தும். உள்ள நீ எவ்வளவு பெருசாகிறியோ அவ்வளவுதான் வெளியே பெருசாக முடியும். உள்ள ஓட்டாண்டியா இருந்தா வெளியே நீ ஓட்டாண்டி தான். உள்ள என்லாட்சாக தெரியணும், உள்ள பெருசாகணும். இன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். ஆமென். நான் ரொம்ப பிளான் வச்சிருக்கேன். அதுல சில பிளான சொல்ல நீங்க மயங்கி கீழே விழுந்துருவீங்க. ரெகபோத் என்ற பேங்கை உருவாக்க போறோம். ரெகபோத் ஹாஸ்பிட்டல் உருவாக போகுது. ரெகபோத் ஆமென் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உருவாக போகுது. ரெகபோத் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ரெகபோத். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள, மனுஷனா பிறந்தா அவனுக்குள்ள பக்கத்துல மனுஷனா பிறந்தா ஊழியம் பெருகணும், வாழ்க்கை பெருகணும், ஆத்துமாக்கள் பெருகணும். ஹல்லேலூயா. ஒரு பெருசாகணும்ன்ற எண்ணம் இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன், கத்தி ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, உங்க ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆண்டவர் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆலயத்திலும் பெரியவர், தாம்பரத்தில் பெரியவர், தமிழ்நாட்டில் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் நம் இயேசு. ஆமென். அல்லேலூயா. கத்தி வரல சொல்லுங்களேன், உற்சாகமா ராமன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ உன்கிட்ட என்ன இருக்குன்ற பெருசு இல்ல, உன் உள்ள எப்படி இருக்குது.
ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் பெருசாக மாட்டாங்க. என்லார்ஜ், தட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். ஒரு மனுஷன் என்லார்ஜ் ஆகாட்டினா அவன் தேங்கி போயிட்டான்னா நாற்றம் எடுத்து போயிடும். அப்படியே ஓடுற தண்ணி தான் செழிப்பா இருக்கும், அப்படியே தேங்கி இருக்க தண்ணி நாத்தம் எடுத்துரும். இன்னைக்கு நான் சொல்றேன், ஓடிக்கிட்டே இரு. போனதெல்லாம் 2 நாளைக்கு மேலே ஒரு ஊழியக்காரனை பற்றி இன்னொரு ஊழியக்காரன்னு பேசிட்டு இருக்கான். என்னப்பா அவர் சொல்ல, அவன் என்ன, அவன் அப்படிதான், அவன் ஹார்ட் அவ்வளோதான், அவனால் வளர முடியாது, அவனால் வளர முடியாது. அவனை போய் சொல்கிறாரு, அவன் எங்கே ஓடுறான், அவனுக்கு ப்ரெசன்ஸே இல்லை இல்லையே, அவன் எங்கே மூவ் பண்ண முடியும்? மூவ் ஆகாதே. பிரசன்ஸ், பரிசுத்த ஆவி ஓடுகிறவர், பரிசுத்த ஆவி பாய்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லையை உடைக்கிறவர். ஆமென். தரித்திரத்தை உடைக்கிறவர், வியாதியை உடைக்கிறவர், தீமையை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. ஃப்ளோ, ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளோ ஆகணும். ஆமென். புரிஞ்சவங்கள ராமே சொல்லுங்களேன், சத்தமா ராமே சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களையே பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு உங்களை பார்க்குறீங்களா? நான் சொல்றேன், யெகோவா ரஃபா பாருங்க, அவர் உங்களை முற்றிலுமா சுகமாக்க முடியும். ஹலோ சொல்லுங்களேன், ஹலோ சொல்லுங்களேன். மெல்வினுடைய அம்மாவை நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நான் போயிட்டேன். 1ஆம் தேதி எத்தனை மணிக்கு போனேன்? இங்கேருந்து 3 மணிக்கு புறப்பட்டேன். அங்கே புறப்பட்டு நாங்கள் போய் சேரும் பொழுது நியர்லி ஆமாம் 9:45 ஆகிடுச்சு. 9:45க்கு ஆஸ்பத்திரிக்கு உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போகும்போது நான் உங்கள் தலைமையில் கை வச்சோன்னே அப்படியே எங்கிருந்தோ ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வந்து அப்படியே உங்கள் மேலே அப்படியே உள்ளே பாயுது, எல்லா அழுக்கும் வெளியேறுது, நீங்கள் அப்படியே சுத்தமாகறீங்க, ஹீல் ஆகுறீங்க. உடனே மெல்வின் சொன்னார், பாஸ்டர் இதை தான் எங்கள் அம்மா தரிசனத்தில் பார்த்தேன், இதை தான் எங்கள் அப்பா தரிசனத்தில் பார்த்தேன், இதை தான் நானும் பார்த்தேன், எங்கேயோ இருந்து வந்த நீங்கள் இதை தான் பார்க்குறேன். ஃப்ளோ, சத்தமாராமே சொல்ல, ஃப்ளோ. ஆமென். ஹல்லேலூயா. ஓடுகிற நதி தான் ஆரோக்கியமா இருக்கும். ராமே சொல்லுங்களேன். ஆகையால் ஸ்டாப் ஆகாதீங்க, என் லைஃப் போதும் நினைக்காதீங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் 2021ஆம் வருஷம் கொரோனா வந்தப்ப சாத்தான் காது கேட்க சொன்னா, உன் லைஃப் முடிஞ்சிச்சு, இனி இந்த உன் பிணத்தை தான் கொண்டு போவாங்க. நாங்க ஆண்டவர் பிணத்தை கொண்டு போவான்னு பிசாசனுடைய எழுத்து என் மேல எழுதி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றா, என்னுடைய ஆண்டவர் யெகோவா ரஃபா, ஊரே செத்தா கூட நான் பிழைச்சு எழும்புவேன். ஏன்னா உன் வலது பக்கத்துல 1000 பேர், இடது புறத்துல 10000 பேர் விழுந்த உன் கண்ணால மாத்திரம் பாப்பாய், அது உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னேன். ஆகையால உன்னுடைய வார்த்தையை சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில வாயில் இருக்கும்போது உன்னை உலகமே பார்த்து சொன்னா கூட நீ சேதமாக மட்டும் நீ எழும்பிடுவ. ஹல்லேலூயா. எனக்கு இருக்கலே விஐபி ஹாஸ்பிட்டலில் விஐபி அவார்டு கொடுத்துருந்தாங்க. அங்கே இருந்த எல்லாருமே மினிஸ்டர்ஸுடைய பிஏ தான் படுத்திருந்தாங்க. எல்லாம் ஐயோ, நான் இப்படி ஒரு இருமலை நான் கேட்டதே இல்லை. இருமுறாங்க, ஐயோ தலை வெடிக்கிற மாதிரி. ஆண்டவரே நான் தூங்கணும், இவங்க சுகமாகணும், நான் ஒன்று வச்சு அவங்க சுகமானல, நான் தூங்கணும், அவங்க சுகமாகணும். அவ்வளோதான். 10 பேரும் சுகமாயிட்டார். 10 பெஸ்ட் விஐபி 10 ரூமும் சுகமாயிடுச்சுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னிமித்தமா. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னிமித்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னிமித்தமாய் உன் குடும்பம் கனத்துக்குரிய குடும்பமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, வேதத்துல வாசித்து பாருங்க, தெளிவா போட்டிருக்குது. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என் எல்லையை, எல்லாம் சொல்லுங்க, எல்லையை, தேவரி என்னை ரொம்ப பலவான மாத்துங்க, தேவரி என்னை ஹல்லேலூயா பெரிதாக்குங்க. ஆமென். வடக்கு தெற்கு கிழக்கு. ஆமென். ஆண்டவர் உனக்கு ஒரு இடத்தை வச்சிருக்காரு, ஆண்டவர் லைஃப் வச்சிருக்காரு. ஆவியார் இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு 10 பேர் சம்பளம் கொடுக்கிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் இருதயத்தின் துடிப்பினருமா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் பிசினஸ் பண்ணணும், இங்க இருக்கிற அத்தனை பேரும் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அத்தனை பேரையும் கர்த்தர் பெரிதாக்க முடியும், அத்தனை பேரையும் கர்த்தர் உயர்த்த முடியும். உன் எல்லையை பெரிதாக்க கர்த்தரால் முடியும், உன்னை சுகமாக்க கர்த்தரால் முடியும், உன்னை வியாதியிலிருந்து உன்னை சுகமாக்கி அநேக மக்களை சுகமாக்குறவனை கர்த்தர் உன்னை மாற்ற முடியும். விசுவாசிகள் நாமே சொல்லுங்களேன். தேவரீர் எல்லையை,
தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, சொல்லுங்க, உமது கரம் என்னோடு இருந்தது. தீங்கு என்னை, சொல்லுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. நான் சொல்றேன், துக்கம்ன்றது வெளியே கிடையாது, உள்ள. துக்கம்ன்றது வெளியே கிடையாது, உள்ள. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு லைஃப்ல சொல்றேன், துக்கம் அப்படின்றத உன் கையில தான் இருக்கு. துக்கமா இருக்கவும் செய்யலாம், அந்த துக்கத்துல மகிழ்ச்சியாவும் இருக்கலாம். சரியா? அது யார் கையில தெரியுமா இருக்குது? ஆமா, இந்த 1ஆம் தேதி 31 தேவையில்லாம ஒரு 4 நாள் உபவாசம் பண்ணி கடைசி சாப்பிடாம கொல்லாம காலையில 10, இங்க சொல்றது 31ஆம் தேதி காலையில 5 மணிக்கு வீட்டை விட்டு வந்து 1ஆம் தேதி 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். 31ஆம் தேதி இன்னைக்கு அது ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? 31ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு வந்தவன் அந்த ஸ்டேஜ்லேயும் அதுலேயும் உட்காந்து ஃபாஸ்டிங்லேயே பயங்கரமாக உட்காந்து ஜெபம் பண்ணி கீழே நடந்து ஜெபம் பண்ணிட்டு 6 மணிக்கு வெளியே போய் தாம்பரம்லாம் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து 9 மணி அப்படியே அங்கேயே குளிச்சு ட்ரெஸ்ஸப் பண்ணிட்டு மேடைக்கு வந்து தலை சுத்துது. டாக்டர் மித்ரன்ட்ட, எனக்கு பாருங்க, பல்ஸ் பாருங்க, எனக்கு மயக்கம் வருது, பேச முடியல, வாமிட் வருது. அவர் பார்த்த பல்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னாரு. ஆனால் என்னன்னு தெரியல, என்னென்னமோலாம் கொடுத்து பார்க்குறாங்க, என்னத்தையோ கூற எல்லாத்தையும் உண்ணி பார்க்குறேன், சாப்பிட்டு பார்க்குறேன், தண்ணி குடிக்கிறேன், ORX குடிக்கிறேன். ஆனாலும் பயமாக இருந்துச்சு. மெல்வியனை பார்த்து, என்னால் முடியல, நீங்கள் பேசுகிறேன்னு, நீங்கள் தான் பேசணும், ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ட்டாரு. அம்மா, கர்த்தருடைய கிருபை தான், நல்ல ஒரு மருமகனை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆமென். நாங்கள் 2 பேரும் மேடையில் வந்து நின்னோம். ஆமென். ஆமாம், ஒரு மகிமையின் மேகம், அந்த பாட்டை ஊரே பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பாட்டை பாடும் பொழுது 2 பேர் பாட ஆரம்பித்தோம். அவ்வளோதான், பிளஸ் டச். என்னை டாக்டர் மித்ரனுக்கு, என் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்காரு பாஸ்டர், ஏன் ஜெபம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லி அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எனக்கு தெரியும் உங்க ஜெபம் ஒர்க் அவுட் ஆக, எல்லார் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகையால அன்னைக்கு 1:30 வரைக்கும் நான் பேசினேங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால உன் சூழ்நிலை தலை சுத்து மயக்கம் கீழே விழுந்துற மாதிரி இருந்தா கூட உனக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் யெகோவா ரஃபா. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் தான் யெகோவா ரஃபா. ஊரே உனக்கு தீங்கு செய்ய நினைச்சா கூட தீங்கு உன் லைஃப்ல வராது. தேவனுடைய கரம் உன் மேல இருக்குது. கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்கிற வரைக்கும் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது இருக்குது. நெகேமியா சொல்றான். ஆகையால நெகேமியா 6:13 சொல்லப்படுது, யார் மேலெல்லாம் தேவனுடைய கரம் இருக்குதோ அவங்க எல்லாம் பெரிய வேலையை செய்வாங்க. போடுங்க நெகேமியா 6:3. யார் மேலெல்லாம் தேவனுடைய தயவுள்ள கரம், தேவனுடைய கரம் யார் மேலெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் பெரிய, பாருங்க, அப்பொழுது நான் அவளிடத்தில் ஆட்கள் எழுப்பி, எல்லாருமா சொல்லுங்க, நான் பெரிய, சொல்லுங்க, நான் பெரிய வேலை. இன்னைக்கு நான் எழுதி தரேன், வேணா கையெழுத்து படுத்தட்டுமா? இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பெரிய வேலையை கத்த தர போகிறேன். விரும்புறவள கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரெகபோத் ஐடி கம்பெனி, ரெகபோத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்றத எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்லல. எனக்கு தெரியும் என் உள்ளத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, என் மேல தேவனுடைய கரம் இருக்குது, நான் பெரிய வேலையை செய்ய போறேன். இன்னைக்கு நீ ஒரு சின்ன வேலையில் இருந்தா கர்த்தர் உனக்கு பெரிய வேலையை தருவார். தேவனுடைய கரம் உன்னோடு இருந்து உன்னை பெரிய வேலையை கர்த்தர் கொடுப்பார். ஆகையால நான் திருக்கசுமா சொல்றேன், தீமை தீங்கு இதெல்லாம் உன்னை சார்ந்தது. ஹல்லேலூயா. தீங்கு உன்ன தீங்கு. அன்னைக்கு நான் மட்டும் அவ்வளோதான் மயக்கம் நினச்சேன்னா பிரசங்கித்திருக்க மாட்டேன். அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், பிரசங்கம் பண்ணுறதுக்கு மேலே ஃபாஸ்டிங் போகக்கூடாது நினச்சிட்டு வந்து இன்னைக்கு ஃபாஸ்டிங்லாம் இருக்கேன். அன்னைக்கு நினச்சேன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மேலே பிரசங்க டைமில் ஃபாஸ்டிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கில் வந்துட்டேன். இனிமேல் மாற்றணும், பிரசங்க டைமில் ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கத்தி வராமன்னு சொல்லுங்களேன். இப்போ
கர்த்தருடைய ஆவியானவர் தேவரீர் என்னோடு இருந்து உம்முடைய கரம் என்னோடு இருந்து எத்தனை நம்புறீங்க? தேவனுடைய கரம் உங்க மேல இருக்குது. நீ தாயின் கற்பத்துல உன் கருவை பார்த்தவர், உன் கருவலை கண்டவர் உன்னை உருவாக்கிட்டாரு. உன்னை பெரிய வேலைக்காக தான் உருவாக்கி இருக்காரு. உன்னை சகோதரர்ல கனத்துக்குரியவனா உன்னை உருவாக்கி இருக்காரு. ஆண்டவரின் எல்லையை பெருசாக்க தான் உருவாக்கி இருக்காரு. உன்னை ஜெப வீரனா உருவாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யாரோ ஒரு நபரை மீட் பண்ண 2 வாரத்துக்கு முன்னாடி, பாஸ்டர் உங்களால தான் பாஸ்டர், உங்க பிரசங்கத்தை கேட்டு தான் இன்னைக்கு நான் ஃபாரின்ல இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த பிசினஸ் பண்றேன். ஐயோ ஹல்லேலூயா, என் பிசினஸ் கேட்டு ஃபாரின் போய் பிசினஸ் பண்றியா? அப்படிதான் நான் சொல்றேன். இங்க இருக்க அத்தனை பேரும் ஃபாரின் பிசினஸ் பண்ணுங்க. ஆமென். இங்க இருக்க அத்தனை பேரும் இப்ப நீ நினைக்கிற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நான் சொல்றேன், நீ இட்லி வியாபாரம் போட்டா கூட அது 10 ஹோட்டலுக்கு சப்ளை பண்ற அளவு கத்தர் வியாபாரத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கத்தி விடாம சொல்லுங்களேன். தீங்கு உன்னை சேதப்படுத்தாது. திரும்ப சொல்ல, தீங்கு உன்னை சேதப்படுத்தாது. தீங்கு உன்னை சேதப்படுது. கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்கிறபடியால தீங்கு உன்னை சேதப்படுத்தாது. நீ வேண்டிக் கொண்டா உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்.